கொஸ்டின் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஃபைண்ட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறாங்க ஃபைண்ட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் லோக்கல் மினிமம் of the function f of x equal to 2x cube minus 6x squared plus 6x plus 5. இதுதான் நம்மளுடைய ஃபங்க்ஷன். நான் என்ன சொல்றது யூசிங் லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் சொல்லணும். நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு டெஸ்ட் யூசிங் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் நான் அடிஷனலாக கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அவ்வளோதான். ஸோ ரெண்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் வச்சுட்டு இது எப்படி நம்ம வந்து மேக்ஸிமமா மினிமமா ஏன்னா ரெண்டு ஈக்குவலாக வரணும் வெவ்வேறு வரக்கூடாது பார்க்கலாமா நமக்கு என்ன சரி அஸ் பர் ரூல் படி மேலே ரெஃபர் பண்ணிக்கங்க என்னென்ன வரும் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கு என்னென்ன பண்ணணும் இந்த 6 பாயிண்ட் பண்ணணும் செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு என்ன பண்ணணும் இந்த 6 பாயிண்ட் பண்ணணும் ரெண்டுமே 6 பாயிண்ட் எப்படி பண்ணுறோம் என்ன பண்ணுறது பார்ப்போம் சரியா இடக்குன்னு ரோகன் ரோகன் பார்க்கலாமா ரோகன் எங்க இருக்கிறீங்க ரோகன் வாய்ஸ் கேக்குதா இங்க தான் இருக்கேன் சார் இங்க தான் இருக்கேன் சார் என்ன திடீர்னு பேசல மைக் மியூட் பேசிட்டு இருந்தேன் சார் என்னம்மா மைக் மியூட் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தேன் மியூட் பண்ணாத ஆன்மே இருக்கட்டும் அப்படியே பேச முடியும் ஓகே எடுக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சார் செகண்ட் பாயிண்ட் என்ன பண்ணுவீங்க இதான் கிவன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சார் செகண்ட் பாயிண்ட் என்ன ஆகுது நமக்கு செகண்ட் பாயிண்ட் என்ன 3x square minus 6x plus 8 equal to 0 சொல்லுமா 3x squared ஆல்ரெடி இங்க 2 இருக்குது இங்க பாருங்க இங்க ஆல்ரெடி 2 இருக்குது அப்ப 2 into 3x squared minus 6 இல்ல சார் இல்ல என்ன பண்ணு அது கண்டுபிடிச்சேன் சார் ஓகே 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 அது கண்டுபிடிச்சி ஈக்குவேட் டு 0 கொடுத்தபோது வந்து 3x square minus 6x plus 8 அப்படியா ஓகே இது எல்லாத்துக்கும் காமன் என்னது 6 6 காமன் எடுத்து என்ன கிடைக்குது 2x squared 6 என்ன காமன் எடுக்கணும் 2x squared minus 2x 2x plus 6 கரெக்டாமா நான் என்ன தப்பு பண்ணிட்டு இது 6 இல்லை இது வந்து 3 into 2 6 அப்போ வந்து இது கரெக்டா x squared minus 2x 6 வெளியே எடுத்து இங்கே வந்து 1 தான் கிடைக்கும் கரெக்டாக தான் 6 வெளியே எடுக்கிறோம் 6 வெளியே எடுத்து இந்த இடத்துல 1 தான் கிடைக்கும் சரிடா என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்ன கிடைக்குது ஃபேக்டரைஸ் பண்ண என்ன கிடைக்கும் இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் இந்த ஃபார்மேட் இருக்குது அப்போ இது டேரெக்டாக என்னன்னா 6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் கரெக்டாப்பா அப்போ என்னது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம 0 பண்ணுறோம் அப்போ என்ன கிடைக்கும் 6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 விச் இம்ப்ளைஸ் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்போ நம்ம என்ன பண்ணணும் அடுத்த ஒர்க்கு இவனுக்கு வந்து இன்டர்வல் ஃபார்ம் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுறோம் அதனால வந்து இவனுக்கு இன்டர்வல் ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ இன்டர்வல் ஃபார்ம் வந்து என்ன நடக்குது சொல்லுறோகன் இன்டர்வல் ஃபார்ம் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியா இது ப்ளஸ் இன்ஃபினிட்டி நம்மளோட எக்ஸோட வேல்யூ என்ன 1 இது 1 அப்போ நம்மளோட இன்டர்வல் வேல்யூ என்ன ஃபர்ஸ்ட் என்னது சீரியல் நம்பர் இன்டர்வல் f dash of x value என்ன கிடைக்குது 6 into x minus 1 the whole square அடுத்து யார் வரா மேக்ஸிமமா மினிமமா எந்த இன்டர்வல் ஃபர்ஸ்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 இவன் தான் 1ங்கிற வேல்யூ அப்போ 1க்கு முன்னாடி யார் இருக்கா 0 ரெஃபரன்ஸ் வந்து 0 கூட போட்டுக்கலாம் இது எல்லா இன்டர்வலும் செக் பண்ணணும் பட் அடிஷனலாக ஒரு எக்ஸ்ட்ரா ஐடியா இருக்காங்க நம்ம சிங்கிள் பாயிண்ட் 0 மட்டும் போட்டுக்கலாம் அப்போ இன்டர்வல் போட்டுட்டோமா சாரி இங்கே வந்து 1 மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா 1 அப்போ அது 0 போட்டு பார்க்கும்போது என்ன கிடைக்குது -1 ஹோல் ஸ்கொயர் அப்போ பாசிட்டிவ் கிடைக்குது பாசிட்டிவ் என்னது கிரேட்டர் தென் 0 சரி அடுத்தது யாரு செகண்ட் இன்டர்வல் என்னது 1 கம்மா இன்ஃபினிட்டி 1 கம்மா இன்ஃபினிட்டி நம்ம ஈஸியான வேல்யூ 2
அப்போ 2 எடுத்து அப்ளை பண்ணால் 2 மைனஸ் 1 பாசிட்டிவ். கரெக்டுங்களா? நம்மளுக்கு என்ன கிடைக்குதுங்க? என்ன ரெண்டுமே பாசிட்டிவ் தான் வருதா? ஆமாம் சார். அப்போ ரெண்டுமே பாசிட்டிவ்னா மேக்ஸிமம் மினிமம் கிடைக்குதா? ம். ஓ, ரெண்டுமே மேக்ஸிமம் ரெண்டுமே மினிமம் அப்படி வரக்கூடாதுல்ல. அப்போ நோ மேக்ஸிமம் நோ மினிமம். கரெக்டுங்களா? கரெக்ட் சார். எப்படி கொஸ்டின் எப்படி கேட்டுக்கிறோம் பார்த்தீங்களா? இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ் தான் வருது. அப்போ கிரேட்டர் தேன் 0 ஆகுது. அப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி போடுறீங்க, என்ன கிடைக்குது? நோ மேக்ஸிமம் நோ மினிமம். அவ்வளோதான். புரியுதா? எதில்? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில். இது செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் போடலாமா? செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் போடலாமா கண்ணு? ஓகே சார். இதோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் முடியுது. இதே செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அப்ளை பண்ணுங்க, ஈஸியாக வந்துடும். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் நெக்ஸ்ட் 3x மைனஸ் 12 வரும் சார். ஓகே. இல்லை, இதை பண்ணுங்க. இதுதானே எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். இது ஈஸியாக பண்ணுங்க. இது நம்மளுக்கு ஈஸியாக வரும். நீங்கள் சொன்னது கரெக்டு தான். என்னாச்சு? எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 6 ஆல்ரெடி ஒரே சார் ஒரே போடுறேன் சார். ஒரே 12x 12 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அவ்வளோதான். 12 into x minus 1. சரி. இப்போ ஆல்ரெடி எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? சார் பிராக்கெட் டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. என்னம்மா பிராக்கெட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. அது உள்ளுக்குள்ள வந்து எக்ஸ் தானே. எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணால் ஒன்று தானே. எக்ஸ் மைனஸ் ஒன்று, எக்ஸ் மைனஸ் ஒன்று வந்து ஓகே ஓகே. அப்போ என்னாச்சு? எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு 12 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 வருது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஆல்ரெடி கண்டுபிடிச்சிக்கிறோம்? எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி 1 அப்ளை பண்ணுங்க. அப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 0 ஆயிரும் சார். 0 ஆயிரும். அப்போ ஜீரோவோட கேஸ் கிடையாது. எய்தர் லெஸ் தென் 0 இருக்கும் இல்லை கிரேட்டர் தென் 0 இருக்கணும். இது இல்லை. அப்போ இந்த கேஸ் போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நோ மேக்ஸிமம், நெய்தர் மேக்ஸிமம் நார் மினிமம் வரும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? சரி. அப்போ இந்த கொஸ்டினுக்கு இந்த மாதிரி கிடைக்காது. நம்மளுக்கு வேணும்ல வேல்யூ, அது நம்ம லெஸ் தென் 0 கிரேட்டர் தென் 0 நம்மளுக்கு வேணும்ல. அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் இது